வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பராக சுவையான மட்டன் மசாலா குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து சக்தி மசாலா தான் எடுத்திருக்கேன். ரெடிமேடு, அதாவது யாருனாலும் செய்யலாம். சமைக்க தெரியாதவங்களும் சரி, சமைக்க தெரிஞ்சவங்களும் சரி, இந்த ரெடிமேட் மசாலா வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீள நீளமாக நல்லா நறுக்கிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இது கூடயே நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். ரொம்ப புளிப்பு போட்டால் நல்லா இருக்காது, அதனால நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 600 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். ஈரல் வந்து ஒரு 400 கிராம் வந்து எடுத்திருக்கோம். மொத்தம் 1 கிலோ ஆகிட்டு இது ரெண்டையும் சேர்த்து. ஈரல் வந்து தனியாகவே கூட்டு வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அது மட்டன் கூட போட்டு நம்ம வந்து குழம்பு வச்சு அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்க, ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அவங்களாம் ஈரல் தனியாகவே ஃப்ரை பண்ணியோ இல்லை குழம்பு வச்சா சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போது கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு நம்ம இதை நல்லா கழுவிக்குவோம். நான் இன்றைக்கி ஈஸியாக குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாகிட்டு அதில் வந்து நம்ம 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சிறிதளவு பட்டை, அதுக்கப்புறம் வந்து பிரியாணியில் இருக்கு அது ஒரு இதுவும் எடுத்திருக்கேன். அதையும் நான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் எண்ணெயில். இது லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம அடுத்தது இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம வதக்குனா போதும். பிரியாணிக்கு வதக்குற மாதிரி இப்போ நல்லா வதங்கணும்லாம் தேவையில்லை. ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி போல் சூப்பராக சுருங்கி இருக்குது. இந்த அளவு வதக்கினாலே போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த அளவு தான் வதக்க போகிறேன். இப்போ இது கூட நம்ம ஒரு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு தக்காளி, அதை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் இப்போ நல்லா போட்டு அது கூட வதக்கி இந்த அளவு நல்லா வதங்கினா போதும். தக்காளி வதங்கிட்டு இருக்க டைம்லேயே கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு, வெள்ளைப்பூடு எடுத்து அதையும் நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிடுவோம். நான் 2 அது கூட மிளகும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு நம்ம பதத்தில் அரைச்சா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க, அப்போ அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். அந்த பச்சை வடை அழகாக பெய்யிடும். போனதுக்கு பிறகு நம்ம அடுத்தது மட்டனை நம்ம சேர்க்க வேண்டியதுதான். இப்போது மட்டனை போட்டாச்சு. மட்டன் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் மசாலா அரைச்சிடலாம். இப்போது நான் பரவாயில்லாமல் தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ, குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்புல தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டதுக்கு பிறகு கொஞ்சோண்டு சீரகம் போட போகிறோம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, கண்டிப்பாக சேருங்க. அந்த மசாலாவில் யாருக்குனே சீரகம் சேர்ந்துருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் சேர்க்குறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு பேஸ்ட்டில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம். வெறுமனையே தேங்காய், சீரகம், வெங்காயம் இந்த 3ஐயும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கோம். மட்டனோ சிக்கனோ எதுவுமே வதக்கும் போது முதல்ல தண்ணி ஊற்றாதீங்க. அதுலேயே தண்ணி நீர் கோரி வரும். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல ஊற்றாதீங்க. அதேமாதிரி ரொம்பவும் கிளற வேண்டாம். லைட்டாக கிளறிட்டு அப்படியே விட்டுடுங்க 2 நிமிஷம். இப்போது நான் வந்து சக்தி மசாலா தான் எடுத்து செய்ய போகிறேன்னு உங்களுக்கு யாருக்குனே தெரியும். இப்போ இந்த சக்தி மசாலா மட்டன் வந்து எப்படின்னா 1 கிலோவுக்கு நம்ம வந்து இந்த ஃபுல் பாக்கெட் போட்டுக்கலாம். 50 கிராம் பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுலேயே எல்லாமே எழுதியிருப்பாங்க. நம்ம அதை ரீட் பண்ணி கூட செய்யலாம். ஈஸியாகவும் செய்யலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு, கஷ்டம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம கறியில் யாருக்குனே தண்ணியே ஊற்றலை. ஆனால் எவ்வளோ தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்க பாருங்கள். யாருக்குனே சிக்கனாலும் மட்டனாலும் நம்ம அவிய விடும்போது அதில் இருந்தே வந்து தண்ணி விடும். அதனால முதல்லையே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதில் எவ்வளோ 2 நிமிஷம் வைக்கும்போது அதில் எவ்வளோ தண்ணி விடுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் பொடியும் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா போட்ட பிறகு நம்ம நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம கரண்டியை போட்டு ஒயாமல் கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே தேங்காய், சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ இது கூட சேர்க்க போகிறோம். இந்த மசாலா வந்து நல்லா குழம்போட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, அதாவது அந்த கறியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம்.
ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஓரளவு ஊற்றினீங்கன்னா அப்படி கிரேவி டைப்பில் வரும். உங்களுக்கு குழம்பு டைப்பில் வேணும்னா நீங்கள் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கிரேவி டைப்பில் தான் வைக்கிறேன், அதனால் நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிக தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போவுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு உரைப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைம்லேயே நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம எத்தனை உசில் வேணுமோ அத்தனை உசில் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5-6 உசில் வைக்க போகிறேன். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். மட்டன் வேகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் நான் ஒரு 5-6 உசில் வச்சுக்கிறேன். இளநாட்டு கறினாலே சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் முத்தின கறியாக இருந்தால் தான் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து 2 கருவேப்பிலையும் அதில் வந்து சும்மா அப்படி கிள்ளி போட்டுக்கிறேன். அப்போ நம்ம நல்லா ஃப்ளேவர் வாசம் நல்லாயிருக்கும், அதனால் போட்டுக்கிறேன். இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வந்தது வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டால் நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாக டேஸ்டியாக ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இப்போ நான் எனக்கு சமைக்க தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடிமேட் மசாலா தான் போட்டு சீக்கிரம் செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம வீட்டிலேயே அரைச்சி செய்கிற மசாலாவில் அளவு தெரியாமல் கூட நம்ம குழம்பு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த ரெடிமேட் மசாலாவை கறி எவ்வளவோ அதுக்கு ஏற்றாப்புல அளவுக்கு நம்ம மசாலா எடுத்துக்கிட்டாலே சூப்பராக டேஸ்ட்டாகவே வரும். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே இந்த குழம்பு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக எப்போவுமே கிடைக்கும். இப்போது 5-6 விசில் போயாச்சு. இப்போ நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கிரேவி எப்படி இருக்குன்னு, ஆஹா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிடும் போல் தோணுதா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க, எல்லோரும் சந்தோஷப்படுத்துங்க. மீண்டும் நம்ம ஒரு அழகான ரெசிப்பியில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.